Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 5.1ல fourth sumல third and fourth subdivision பார்க்க போறோம். So which of the following are APs? இதுல AP எதுன்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம common difference check பண்ணணும். So எல்லா common differences சேமா இருந்துச்சுன்னா அது APன்னு சொல்லுவோம். So if they form an AP, அப்படி AP form பண்ணுச்சு அப்படின்னா அதுல common difference கண்டுபிடிங்க and write 3 more terms. So அதை continue பண்ணி 3 terms கூட எழுதணும்னு கேட்டிருக்காங்க. So third sumல common difference கண்டுபிடிங்க. So second term minus first term. So minus 3.2 minus minus 1.2. அதே மாதிரி second d2 is equal to third term minus second term. So minus 5.2 minus minus 3.2. அதே மாதிரி d3 is equal to fourth term minus third term. So minus 7.2 minus minus 5.2. So இனி minus பண்ணுங்க. So minus into minus plus பண்றோம். So minus 3.2 plus 1.2. So greater number ஓட symbol first போட்டுக்கோங்க and ரெண்டானதையும் minus பண்ணுங்க. So 2 is equal to அதே மாதிரி minus into minus plus. So இங்கே greater number minus. So minus symbol போட்டுட்டு 5.2 minus 3. 5.2 minus 3.2 பண்ணீங்கன்னா answer 2. அதே மாதிரி minus into minus plus. Greater number ஓட symbol minus போட்டாச்சு. 7.2 minus 5.2 answer 2. So இங்க இப்போ common difference வந்து நமக்கு minus 2னு சேமா வந்துருச்சு. So இது APன்னு எழுதணும். So இப்போ d1 is equal to d2 is equal to d3 என்ன common difference சேமா இருந்தாலே it is an AP. இனி next 3 terms கூட கண்டுபிடிப்போம். அதுக்கு last term. So 3 more terms கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த last term கூட common difference ஆட் பண்ணிட்டே வரணும். So last term minus 7.2 கூட next common difference ஆட் பண்ணுங்க. common difference என்ன நமக்கு minus 2 ஆட் பண்ணும்போது so ரெண்டுக்குமே சேம் சிம்பிள் அதனால மைனஸ் போட்டுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. So minus 9.2. So அதுக்கு அடுத்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு minus 9.2 plus common difference minus 2 is equal to plus into minus minus. So ரெண்டுமே minus தான். minus symbol போட்டுட்டு 9.2க்கு கூட 2 ஆட் பண்ணுங்க. அப்போ 11.2. So minus 11.2. அடுத்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு minus 11.2 plus common difference minus 2. Again plus into minus minus. So minus symbol போட்டுட்டு ரெண்டே ஆட் பண்ணிடுங்க. So is equal to minus 13.2. So இப்போ 3 more terms கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்து எழுதிடுங்க. So next 3 terms நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த சம் பாருங்க. Fourth sum d1 கண்டுபிடிக்கணும். So second term minus first term. So minus 6 minus minus 10. அதே மாதிரி d2 is equal to minus 2 minus minus 6. And d3 is equal to 2 minus minus 2. இப்போ d1, d2, 3 ஓட வேல்யூஸ் பார்த்துருங்க. Minus into minus plus. So minus 6 plus 10 plus 4. Minus into minus plus. So minus 2 plus 6, 4. Minus into minus plus. 2 plus 4 is equal to 4. So நமக்கு common difference எல்லாமே 4 வந்திருக்கு. அதனால it is an APன்னு சொல்லுவோம். So d1, d2, d3 எல்லாமே சேம் எடுத்து எழுதியிருக்கோம். சேமா இருக்கிறதுனால அது APன்னு எழுதியிருக்கோம். APனால next 3 terms நம்ம கண்டுபிடிக்க போறோம். So 3 terms கண்டுபிடிக்கிறதுக்கு last term கூட இந்த common difference ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா next term நமக்கு ஃபார்ம் ஆகும். So last term இங்க பாருங்க 2. அது கூட நம்மளோட common difference ஆட் பண்ணுங்க 4 is equal to 6. So அதுக்கு அடுத்த term. So அதுக்கே அடுத்த term கண்டுபிடிக்கிறதுக்கு 6 plus common difference 4 ஆட் பண்ணீங்கன்னா 10. அதே மாதிரி 10
plus common difference 4 is equal to 14. So 3 terms கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா next 3 terms நம்ம இப்போ கண்டுபிடிச்ச 6, 10, 14. So நம்மளோட next 3 terms என்னன்னா 6, 10, 14. So இதை எடுத்து எழுதிடுங்க. அவ்வளவுதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.